வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவோட உறவினர் ரொம்ப நாள் கழித்து விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, ஏங்க மனோஜ் வேலைக்கு இல்லாமல் இருக்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிடாதீங்க, சொன்னால் ஒரு மாதிரி நினைப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா, அங்கே பாரு, நான் பேசாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ, எனக்கு பொய் சொல்ல வராது, உன் அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. இங்கே விஜயா உறவினர் வந்துடுறாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறது உட்கார வைக்கிறாங்க. என்ன விஜயா, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நீனும் வீட்டுக்கு வர மாட்டுக்க போக மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பந்தாவாக சொல்கிறாங்க, முன்னாடி நான் சும்மா இருந்தேன், எங்கேனாலும் வரலாம் போகலாம், இப்போ அப்படியா, நானும் நடனப்பள்ளி வச்சுருக்கிறேன், அது போக என் பசங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, உன் பையன் மூத்த பையன் ஏதோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலை பார்க்குறாங்க, என்ன மூத்த பையனை சொன்னால் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட கேட்டுக்காமா அப்படிங்கிறாங்க. இங்கே மூத்த பையன் ரூமில் தூங்கிட்டு கிடக்காரு வேலையே இல்லாமல். ஏன்னா அந்த கடையை ரவிக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அண்ணாமலை. முத்து டிரைவிங் தொழிலில் ரொம்ப பிஸியாக இருக்கார். மீனா டெக்கரேஷன் வேலையில் பிஸியாக இருக்காங்க. ரோஹிணியை வீட்டை விட்டு அனுப்புனதுனால மனோஜ் தொழிலும் இல்லை, பக்கத்து துணைக்கு ஆளும் இல்லாமல் ரொம்ப திணறி போயிருக்காங்க. ரோகிணி இருந்தாங்கனாலாவது ஏதாவது கடனாவது வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுறதுக்கு வழி வாய்ப்பும் இல்லை. இப்படியா இருக்குது. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, மூத்த பையன் பயங்கர பிஸி, அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது மனோஜ் ரூமை திறந்து வந்துடுறாங்க. என்ன விஜயா, வழக்கம் போல் போய் தான் சொல்கிறியா, உன் பையனை பார்க்கவே முடியாதுன்னா மூத்த பையன் வரான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது முத்து வந்துடுறாங்க. வாங்கத்தான், எப்படி இருக்கீங்க அப்படிங்க. நல்லா இருக்கேன். மறுமனே என்ன தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன், என் வீட்டம்மா டெக்கரேஷன் வேலை எடுத்துக்கிட்டு செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. வெரி குட், நீ படிக்கலனாலும் உனக்கும் ஒரு தொழில் வச்சுக்கிட்டேப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை, சின்ன பிள்ளைலேருந்தே டிரைவர் தொழில் தான் எனக்கு பிடிக்கும், அதையே நான் பண்ணேன், இப்போ டிரைவிங் ஸ்கூல் அதை சம்மந்தமாக வச்சுட்டேன். என் வீட்டம்மா பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போது டெக்கரேஷன் வேலையை எடுத்து செய்கிறேன், ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒரு வேலையை வெளியே கொண்டு கிளம்பணும் அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது மீனா வந்துடுறாங்க. காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேலை விஷயமா போகிறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு சமைக்கப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் சமைக்க வேண்டாமா, நீ கிளம்பு, விஜயா தான் இருக்கால, அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் நடனப்பள்ளி போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நடனப்பள்ளிக்கு நீ போகணுங்க, அவங்க தொழிலை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கூட்டு முயற்சியில் பண்ணுற தொழில் நல்ல அமோகமாக வந்துட்டுருக்கு, அவங்க இணைஞ்சு பண்ணாத, நீங்கள் முத்து மீனாவும் போயிட்டு வாங்க. காலையில் அவன் டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறான், மதியம் மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான், இப்போ அவங்களுக்கு ஒரு சொந்த தொழில் வந்திருக்கு, டெக்கரேஷன் வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறான், நீங்கள் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நான் சமைக்கணும், உனக்கு என்ன சாப்பிட்ற அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. விஜயா, அவன் சமையலை பற்றி தான் தெரியுமே, அதெல்லாம் வேண்டாம், ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு, நானே காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் காது கேட்டு, அப்படியே தான் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆர்டர் பண்ணுறாரு பிரியாணி, எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு விஜயா, நான் கிளம்புறேன். சரி, மூத்த மருமகளை ஆளாக்காங்களே, கடைக்குட்டி பையனும் மருமகளும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருமே காலையில் வீட்டு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. வீட்டு விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் கடைக்குட்டி மருமகள் டப்பிங் பண்ணுறா, இவன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களா, அவங்க நைட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ போன பிறகு மனோஜ் விஜயாட்ட பேசுகிறாங்க, ஏம்மா அங்கே பாருமா, என்கிட்ட இப்போ பிஸ்னஸ் எதுவுமே இல்லை, இருந்த கடையும் அப்பா ரவிக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அவன் ரொம்ப பிஸி ஆகிட்டான். முத்து மீனாவும் ஒன்றும் இல்லாமல் கிடந்தாங்க, அவங்க டிரைவிங் ஸ்கூலுங்கிறாங்க, டெக்கரேஷன் வேலைங்கிறாங்க, ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது, இவங்க அப்பாட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் தர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பணம் இருந்தாலும் அப்பா எவ்வளோ தந்துடுவார், 5 பணம் 5 லட்சம் 6 லட்சம் தருவார், இதை வச்சுலாம் தொழில் பண்ண முடியாதுமா, தொழில் பண்ணால் குறைஞ்சபட்சம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வரணும் அப்படிங்கும்போது, அது தந்தால் மட்டும் என்னடா கிழிச்சிருவேன், இப்போ ஏற்கனவே இப்போ கடன்லாம் இருக்காது, என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியலம்மா, ரோஹிணி இருந்தால் கூட ஏதாவது ஒன்று கடன் வாங்கி தருவான், நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அவள் அந்த குடும்பத்தையே ஏமாற்றிருக்கா, அவள் நான் கொண்டு வந்த பொண்ணு, இந்த குடும்பத்தில் நான் அசிங்கப்பட்டு இந்த முத்து முன்னாடியும் மீனா முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்குதுன்னா, அந்த மீனை இப்போ என் பேச்சை கேட்கையாத காரணம் என்னென்னா, ரோஹிணியை நான் தலையில் தூக்கி வச்சு ஆடினேன், இப்போ அவள் ஒன்றும் இல்லாதவா, என்னோட அவள் கீழான அளவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இனி சுத்தமாக இந்த மீனை மதிக்க மாட்டேறா, அதுக்கு காரணம் அவள் தான், அவளை பற்றிலாம் பேசவே பேசாத அப்படிங்கும்போது எனக்கு என்னம்மா செய்யணும் ஒன்றும் தெரில அப்படிங்கிற. டேய் மனோஜ், ஏதாவது ஒரு வேலையை தேடு, அந்த சொந்தக்காரங்களாம் ஒன்றி தான் கேட்குறாங்க, மூத்த பையன் என்ன செய்கிறான் மூத்த பையன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு என்னால் தலை காட்ட முடியல, என்
நடன பள்ளிக்கு வந்து கேட்குறாங்க நம்ம சொந்தக்காரங்களாம். அதனால் சீக்கிரம் ஏதாவது வேலைக்கு போடா அப்படிங்கிறாங்கம்மா. நான் ஃபாரின் போனாலும் 10,00,000 எனக்கு வேணும் அப்படிங்கிறான். 10,00,000 நீ அதை எங்கேயாவது வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி போடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சரி வராது, நீங்கள் தான் ரெடி பண்ணி தரணும், உங்கள்கிட்ட தான் நகையும் இருக்குது, வீடு உங்கள் பேர் தானே இருக்குது அப்படின்னு. டேய் வீடு என் பேர் தான் இருக்குது, வீட்டு பத்திரம் என்கிட்ட இல்லை, உங்கள் அப்பா எங்கே கொண்டு வச்சுருக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா பேரில் தான் இருக்கும், வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் சாவி எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த பீரோ பழைய பீரோ தானே அசுக்காக எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கறி எடுத்து வச்சு நம்புதார். இங்கே நம்பிக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. வந்தோடனே மனோஜை வெளுக்காரு. ஏலே என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அவ்வளோ பண்ணல, அம்மா சொன்னாங்க அதான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. டேய் நான் ஒன்றும் சொல்லலை, வீட்டு பத்திரம் தான் இருக்குது பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் தான் ஏன்ட கிடையாது, பாட்டிக்கிட்ட அப்பா கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால பாட்டிகிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்ப ஷாக்காகிறாங்க. வீட்டு பத்திரம் பாட்டிகிட்ட இருக்கவங்க பாட்டிகிட்ட. டேய் மனோஜ் அது வாங்கவே முடியாது, அவ்வளோதான், அதை பற்றி நீ நினைக்காத, பத்திரத்தை கேட்டோம்னா எங்கள் அத்தை என்னெல்லாமோ பேசுவோங்க பாட்டி, லாய்க்கப்படாது, நீ வந்து எங்கேயாவது ரெடி பண்ணிக்கடா அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கேம்மா ரெடி பண்ணுவேன், நான் முத்து மீனா பாரு அவங்களே பிஸியாக இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களே பேசி அவங்களே இது பண்ணிகிட்டு இருக்காதான், அவங்களாம் பெரிய அளவில் சாதிச்சு கிழிச்சிட முடியாது, இந்த ட்ரைவிங் ஸ்கூலை வச்சும் டெக்கரேஷன் வச்சும் பெரிய அளவாக ஆகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. அத்தை நாங்கள் ஒரு நாள் பெரிய அளவாக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு முத்து கூப்பிட்டு வெளில போயிடுறாங்க. அங்கே டெக்கரேஷன் எல்லாம் செய்கிறாங்க. அப்போது அந்த கல்யாண இதில் வந்து சமையல் ரொம்ப சுமாராக இருக்குது. அப்போ அந்த கல்யாண வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, ஏம்மா டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக செய்கிறீங்க, சமையல் வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆலோசிச்சு பாருங்கம்மா, இன்னும் வருகின்ற காலங்களில் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க. ஏங்க இவங்கெல்லாம் இதை கேட்குறாங்க, ரவியும் வச்சுக்கிட்டு பேசாமல் ஏங்க நம்ம சமையல் நாட்டு எடுக்கக்கூடாது, காரு நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க, நான் வந்துட்டு டெக்கரேஷன் வேலை பார்த்துருவேன், பூ கொடுத்துருவேன், இப்போ நம்மளுக்கு சமையலுக்கும் ரவி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையுமே டோட்டலாக எடுத்துடலாம்லாங்க அப்படிங்கன்னா. ஆமாம்னா நம்ம இதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு அடித்து எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க, விளம்பரமும் பண்ணுறாங்க. நிறைய பேர் முத்துக்கு மீனாவுக்கு நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க. இதனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்க வீட்டிலே இருக்க முடியல, சமையலுக்கு ஒரு வேலைக்கு ஆளும் வச்சிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு பொறாமையாக இருக்குது, இந்த முத்து மீனாவும் தொழிலில் ஏதாவது சங்கடப்படுவாங்கன்னு பார்த்தா பெரிய ஆள் ஆகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி இவங்க தொழில் எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, அவளுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வரும்போது நீங்கள் தடுங்கன்னு தான் கேட்கவே மாட்டேறீங்க அப்படிங்கும்போது பரசு வந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி என் மகளோட கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் வேலையிலேருந்து சமையலேருந்து எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்கு என்ன ஒன்று மொண்டை தந்தது அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தொழிலுக்கு என்னவோ அதை தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா அந்த மண்டபத்தை திரும்பி பார்த்துக்கிறாங்க, எல்லா இதையுமே செய்கிறாங்க, செம்மையாக அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பொண்ணு வாழ்க்கை ஒரு மாதிரி பெருமா நினைக்கும் போது நீ தான் பார்த்து தூக்கி நிறுத்தினேன், அதே மாதிரி எனக்கு பையன் இல்லையா யார் எடுத்து நடத்துவோன்னு நினைக்கும் போது நீங்களும் பொண்டாட்டியும் நடத்திட்டீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் பரசு, நான் அவங்க செய்ய வேண்டியது தானே என் பையங்க செய்கிறாங்க, சரி மனோஜ் ரோஹினிக்கா தான் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சரி இந்த கல்யாணம் வர வைக்க முடியும் பேசிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவங்க அண்ணாமலை வந்து விஜயாட்ட பேசுகிறாங்க. பேசும்போது விஜயா எல்லோரும் ஜோடியாக இருக்காங்க, மனோஜ் மட்டும் தனியாக இருக்க சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, பேசாமல் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலாங்கும் போது என்ன விஜய் நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இந்த குடும்பத்தை ஏமாத்தினா வந்து வீட்டுக்கு வரவே கூடாது, அதனால் ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை விஜய் அவன் மேலே சரியான கடுப்பு ஆகுது அண்ணாமலைக்கு. நானும் சரி ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து நானும் கட்டிக்கிறேன் என் வயசுக்கு அப்படிங்கிறேன். ஏங்க உங்கள் வயசுக்கு யார் பொண்ணு தரா அப்படிங்கிறாங்க. பொண்ணு தர உங்கள் வீட்டில் போய் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணா இது கேட்டால் விஜய் என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அப்புறம் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பொண்டாட்டினா அது ரோகிணி தான், அந்த பொண்ணு தப்பு செஞ்சிருச்சு, செஞ்சது தப்பு, இன்னும் அப்படி பண்ணாதாமான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்துறது தானே சரியான இதாக இருக்கும். ஓன் பையன்ட்டு என்ன இருக்குது, உரிய உழைப்பு கிடையாது. என்ன ரோகிணி இருக்க போய் அவங்க வண்டி தடுமாறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே போட தூங்கிட்டு இருக்கான். சரி இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லுதானே, அந்த டிகிரியை வச்சு ஏதாவது வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணுதானா, அது கிடையாது. நீனும் அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு வீட்டு பத்திரத்தை எடுக்கிறதுக்கு மீனா பீரோவை நீங்கள் நோண்டிகிட்டு இருந்திருக்கீங்க. முத்து ஏதோ வேலை விஷயமாக போகிறதுனால விட்டுட்டான், வேறு ஏதாவது கதைனா பிச்சு பெடல் எடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லிடுறாங்க, ஆமாப்பா இவங்ககிட்ட சொல்லி வைங்க, மனோஜ் ரொம்ப ஓவராதம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் ரொம்ப சோகமான பாட்டெல்லாம் ரூமில் உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ முத்து ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்படி சோக பாட்டு கேட்டுட்ருக்கவன் அம்பத்தூருக்கு போய் ஒரு மொட்டாட்டி கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக ஆளாண்டி தானே,
அவள் பிள்ளை வேறு உன் பிள்ளை வேறையா எடுத்து வளர்க்க வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் என்றைக்கு பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் அவள் கூட வாழ மாட்டேன்டா, இதுக்கு தான் நான் அந்த ஜீவா கூட வளர்ந்துருவேனே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறார். ஆமாம் நீ வேணும்னா அந்த ஜீவா மேடம் வந்துடுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ ஜீவாவுக்கு தாண்டா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க ஹாயின்னு, ரிப்ளை பண்ணேன்னா நான் அவளே கட்டிப்பேன்டா அப்படிங்கிறாங்க. முதுதொலியை பிச்சு விடுவேன், ஒழுங்கு மரியாதையாக கூட்டு கொண்டு வாழப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே இது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்குது அண்ணாமலை கேட்டுருந்தாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது ரொம்ப தப்பு. உன் பொண்டாட்டினா அது ரோகிணி தான், என்ன உன் பொண்டாட்டி பிள்ளைகள் இன்னொரு இடத்துல இருக்கும்போது நீ எதுக்குங்க இருக்கணும், போய் கூட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க, அவன் வந்து நான் சொன்ன தான் கல்யாணம் முடிப்பான் வைப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்று செய்யுங்க, 2 பேரும் இந்த வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குங்க கிளம்பணும், இந்த வீட்டுக்கு சம்மந்தமானவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் சம்மந்தமானாலும் முத்து மீனால நானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வாயை பற்றிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணி வீட்டு வாசல் வந்துருக்காங்க. நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி உள்ள விட்டா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் ஒன்று சொல்லதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. அந்த கடை என் பேரில் இருக்குது, நீங்கள் பாட்டில் வந்துட்டு கடையை வந்து ரவி வச்சுக்கான்னு சொல்லி கொடுத்தீங்க, அந்த கடையில் வந்து ஒழுங்காக பணம் கட்டலை வைக்கலன்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வருது, உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வரும்போது அதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும்ல அப்படின்ட்டு வந்து பேசுகிறாங்க. உடனே பின்னாடி பார்க்குறாங்க, சிட்டி வந்து நிற்கிறாங்க. ரோகிணி உங்கள் பாட்டில் வீட்டு விட்டு அனுப்பிவிட்டா சும்மா போவாங்களா, மனோஜ் வேண்டான்னு சொன்னால் அதுக்கு செட்டில்மெண்ட் தர சொல்லுங்கள் அப்படிங்கும் முத்து வர்றாரு. டே எங்கள் குடும்ப கதையை நாங்கள் பேசுவோம், நீ கிட்ட தேவையில்லாமல் வர அப்படிங்கிறாங்க. ரோகிணி என் ஃப்ரெண்டு, நீ கூப்பிட்ருக்காங்கன்னா வந்திருக்கேன், நீங்கள் முத்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாருப்பா ரோகிணிக்கு அந்த தலைவர் ஃப்ரெண்டாக அவர் வந்து நம்ம தொழிலதிபர்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. சரி தொழிலதிபரை அவங்க எத்தனை லட்சம் கேட்குங்களா கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒழுங்கு மரியாதை பேர் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், அந்த கடைக்கு கட்ட வேண்டியதுக்கு உங்கள் தம்பிட்டு சொல்லி கட்ட சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் வந்து பராமரிப்பு தொகை தரணும், இல்லையா எனக்கு செட்டில்மெண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா உடனே சொல்கிறாங்க, சேசனுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அழகாக ஃபோன் அடிங்க, நான் வந்துட்டு தரம் இறந்த பிறகு தான் வந்து நான் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கேன், அவன் செல்ல தான் செய்யும், பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேஷன் வந்து வராங்க. எல்லோரும் வாங்க ஸ்டேஷன் வச்சு பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டியை சத்தம் போடுறாங்க. சிட்டி கிளம்பி ஓடிடுறாரு. ரோஹின்ட்டு சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து மனோஜ் கூட வாழ நினைக்கிறேன், அவர் வாழலைன்னா எனக்கு தரக்கூடிய செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் நானே எங்கள் வீட்டில் ஒரு வேலை இல்லாமல் சும்மா தான் சாப்பிட்டுருக்கேன் வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் 4-5 டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் எதாவது உழைச்சி உங்கள் வீட்டம்மா கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சார் அவன் வீட்டம்மாவே கிடையாது, நான் வேறு கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அதிகாரி ரொம்பவே கோவம் இருக்குது. ரோகிணி ஒரு பெட்டிஷன் கொடுங்க, இந்த மனோஜை நான் உள்ளே வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, என் பையனுக்கு நான் பணக்கார வீட்டி தான் கட்டி வைப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா 2 பேரும் தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. ஆகா இப்படி பேசினா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் எங்கள் மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், அவங்கள சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு போய், ரோகிணி சேர்ந்து வளங்க நம்ம சண்டை போடாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா அப்பா சொல்லிட்டு இங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கிரிஷை கூப்பிட்டு வந்து இங்கே இரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனா வந்து நம்ம எதிரியாக நினச்சோம், ஆனால் அந்த முத்து மீனா ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து மீனா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே கிரிஷை கொண்டு கொடுக்குறாங்க. கிரிஷை வச்சு இந்த வீட்டில் சாப்பாடு ஓட்டிகிட்ருக்காங்க ரோகிணி. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. கண்ட நாயெல்லாம் என் வீட்டில் இருக்குது, நாங்கள் தலை விதியாக இருக்குது. டே மனோஜ் இனிமேல் என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா போலீஸுக்கார் சொன்னதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன், இனிமேல் வந்து நான் வாழ மாட்டோமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா வந்து இவ்வளோ தான் வாழ்ந்தாவணுங்க, என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்பாவும் முத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ பேசாமல் எங்கேயாவது வேலை தேடி வெளியூர் போடா, நான் கொஞ்ச நாள்லேயே உங்களை அனுப்பி விட்றோம், நான் ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. ஆண்டி மனோஜ் வந்து எங்கே போனாலும் சரி தான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், அதே மாதிரி மனோஜோட பொண்டாட்டியாக தான் இருப்பேன், உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு தப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சேலஞ்ச் தான் பண்ணி பார்க்குறேன், இதே வீட்டில் தான் கிருஷ்ணன் இருப்பான், நானும் இருப்பேன், எனக்கு சப்போர்ட் பண்ண முத்து மீனாக இருக்காங்க, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ஆண்டி, மனோஜால் உங்களுக்கு என்ன முடியும், உங்களால் என்ன முடியும்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடி கொழுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. அவங்க இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்காங்க, நீங்கள் சும்மா கிடந்து ஏன் டீம் என்ன பேசிகிட்டு இருக்காதுங்க,
வரலம்மா நீங்கள் உங்கள் ரூம் போங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. இங்கே மனோஜ் ரூமுக்கு போய்ட்டு என் ரூமுக்குள்ள நீ வராத அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி கதவை போட்டு பூட்டிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு போக இடமே இல்லாமல் ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து என்ன தம்பி ஆடிய ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்ன இப்போ என்ன படுக்கையே இடம் இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் கடுப்பு கிளப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பாயை தூக்கிட்டு மொட்டை மாடிவாது போகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.